15 மாதங்களுக்கு பிறகு டாலருடைய பெறுமதியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு 200 வாகனங்கள், அதுவும் அதி சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது, சுங்க வரி செலுத்தப்படாம. இதனால கிட்டத்தட்ட 5000 கோடி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகன உரிமையாளர்களை கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு இப்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஒரு சவாலை விடுத்திருக்காரு. இலங்கையினுடைய நாணய வரலாற்றில், அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு, கடந்த வருஷம் ஜூன் ஜூலை காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையினுடைய ரூபா பெறுமதி 300க்கும் மேற்பட்ட தொகையிலே இருந்தது. அந்த தொகையை தாண்டி உள்ளே வந்தது அப்படின்றது கடந்த 15 மாதங்களுக்கு முன்பு. அந்த 15 மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த 300, அதாவது 299 இந்த மாதிரியான அளவில் கொஞ்சம் அங்கங்கே இந்த ரூபாவுடைய பெறுமதியில் மாற்றம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவான மாற்றங்கள் எதுவும் பெறல. ஆனால் இன்றைய நாளில் 15 மாதங்களுக்கு பிறகு 300க்கும் குறைவான அளவான பெறுமதியை அமெரிக்க டாலர் இன்றைய நாளில் பெற்றிருக்கிறது. 290 ரூபா 30% இன்றைய நாளில் இருக்குது. எனவே கடந்த 23ஆம் தேதி, அதாவது ஜனாதிபதி பதவியேற்றதுக்கு முதல் நாள் அல்லது அவர் பதவியேற்ற நாள் நினைக்கிறேன், அன்றைக்கு 300 ரூபா இருந்தது. இந்த ஒரு 10 நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 9 ரூபா குறைந்திருக்கு, கிட்டத்தட்ட 10 ரூபா குறைந்திருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக, ஒரு வருஷத்தில் இடம்பெற்ற ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் இதற்கு காரணமாக சொல்லப்படுற விஷயம்னு சொன்னால், கடந்த கால அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், நிதியமைச்சர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இது போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள், முக்கியமான செயல் திட்டங்கள், முக்கியமான நிதி தொடர்பான பல ஒழுங்குபடுத்தல்கள் மூலமாக தான் இந்த ரூபா இப்போ குறைஞ்சிருக்கு, இந்த அமெரிக்காவுடைய பெறுமதி குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்க அரசாங்கம் செய்த இந்த வேலைகளால், எந்த ஒரு நடவடிக்கையாலும் இது குறையல் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ட்விட்டர் தளத்தில் அவர் பதிவு மூலமாக சொல்லியிருக்காரு. 10 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிழமையில் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நம்ம இருக்கிற இந்த சூழலை பொறுத்தவரையில். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய நாளில் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. அமெரிக்க டாலர் குறைகிறது மட்டுமில்லை, அனைத்து நாடுகளுடைய ரூபாவுடைய பெறுமதியும் குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாட்டினுடைய பெறுமதியும், டாலர் குறைஞ்சபடியா பவுண்ட்ஸ் குறைய இருக்கு, ஸ்டெர்லிங் பவுண்ட் குறையும், ஐக்கிய அரபு ராச்சியத்தினுடைய நாணயம் குறையும், எல்லாமே குறைந்திருக்கிறது. இதுக்கு சமமாக சில நாணயங்கள் இதை விட குறைவாகவும் இதை விட அதிகமாகவும் குறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அளவான மோசடிகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கு. கடந்த நாட்களில் பார் பெர்மிட், அதோடு மட்டும் இல்லாமல் வாகனங்கள் யார் பாவித்தாங்க, இதுவரைக்கும் யார் வார் பெர்மிட் எடுத்தாங்க, யாருடைய சிபாரிசில் வார் பெர்மிட்டுகள் பெறப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியாது. பெரிய அளவு அது வெளிப்படையாக ஊடகங்கள்லையோ அல்லது பெருசாக வெளிப்படையாக பேசுகின்ற விஷயங்களில் ஒன்றா அது இருக்கலை. ஆனால் கடந்த நாட்களில் ஒரு கிழமையாக இந்த வார் பெர்மிட்டாக இருக்கட்டும், வாகனங்கள் பாவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அரசு சொத்துக்களை பயன்படுத்துகிற விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக ஊடகங்கள் மூலமாக வெளியாக்கி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைய நாளில் செய்தியில் மிக மிக முக்கியமாக பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்த ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 5000 கோடி 5 பில்லியன் ரூபாக்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு. குறிப்பாக சுங்க திணைக்களத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம்தான் கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு வாகனங்கள் இறக்குமதியில் ஏற்பட்ட மோசடி. மிகப்பெரிய ஒரு மோசடியாகவே இந்த மோசடி காணப்படுகிறது. அதாவது 200 அதி சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அதி சொகுசு வாகனங்கள் அத்தனையுமே சுங்கவரி செலுத்தப்படாமல், அதாவது குறைந்த கட்டணத்தை, குறைந்த அளவான சுங்கவரியை செலுத்திட்டு இந்த வாகனங்கள் எல்லாமே நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா நான் எனக்கு வந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, வாகனங்கள் கொண்டு வரும்போது ஏன் குறைவான சுங்கவரி கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை தேடி பார்க்கும்போது இந்த வாகனங்கள் எல்லாமே ரேஞ்ச் ரோவரோ அல்லது டிஃபெண்டரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரேஞ்ச் உள்ள பெரிய 60 மில்லியன் 70 மில்லியன் 100 மில்லியன் பெறுமதியான வாகனங்கள்லாம் கொண்டு வரும்போது சின்ன வாகனங்கள், அதாவது 50 லட்சம் 60 லட்சம் பெறுமதியான வாகனங்கள் என்ற அந்த கணக்கின் அடிப்படையில், அந்த போர்வையில் இந்த வாகனங்கள் எல்லாமே நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மோட்டார் திணைக்களத்திலும் பதிவும் செய்யப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எனவே
200 வாகனங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த பெறுமதியினுடைய வரி வருமானமானது கிட்டத்தட்ட 5 பில்லியன் சொல்லப்படுது. கோடிக்கணக்கில் பார்த்தோம்னா 5000 கோடி. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் முறைப்பாடு செய்யப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணை செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது. இந்த வாகனங்களை பறிமுதல் செய்யுங்கள். பறிமுதல் செய்வது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அத்தனை வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என நீதிமன்றத்தினால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில வாகனங்கள் இப்போ கிட்டத்தட்ட 20 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. சில வாகனங்கள் உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் விடுத்தும் அவர்கள் இன்னும் அந்த வாகனங்களை ஒப்படைக்கலன்னு சொல்லப்படுது. ஒப்படைக்காத ஒரு வாகனம் நேற்றைய நாளில் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த வாகனத்துடைய பெறுமதி மட்டும் 60 மில்லியன் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 கோடி 60 மில்லியன் சொல்லப்படுது. எனவே இந்த மாதிரியான வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்யப்பட்டு வரிப்பணம் செலுத்தப்படாமல் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு 200 வாகனங்களுக்கே இந்த 5000 கோடி வரி செலுத்தப்பட்டிருக்கணும், அதாவது சுங்க வரி செலுத்தப்பட்டிருக்கணும்னு சொன்னால் எத்தனை வாகனங்கள் கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டது. நான் ரோட்டில் பார்க்குற இந்த வாகனங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவு நான் பார்ப்பேன். இது ஒரு 5 கோடி இருக்கும், இது ஒரு 10 கோடி இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வாகனம் எல்லாமே குறைந்த செலவில் குறைந்த விலையில் சுங்க வரி செலுத்தப்படாமல் நாட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற வாகனங்கள் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. எனவே இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு செய்தி இன்றைய நாளில் பெரிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக செய்திகளில் நான் பார்த்த மிக முக்கியமான அடையப்பா உளவு இது இருக்கா அப்படின்ற அளவில் இருக்கிற ஒரு செய்தியாக மாறி இருக்கு. நேற்றைய நாளில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான விஜித ஹேரத் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஈஸ்டர் தாக்குதல் அதோடு சேர்த்து மத்திய வங்கியினுடைய மோசடி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் நேற்று சொன்ன விஷயங்கள் இன்றைய நல்ல பரவலாக நிறைய செய்தித்தளங்களில் அந்த செய்தியையும் பத்திரிகைகளையும் அந்த செய்தியை பார்க்க கிடைச்சது. ஆரம்பகட்ட விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்பு இதில் ஒரு மிகப்பெரிய அளவான கைதுகள், முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படக்கூடிய அல்லது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த 2 விஷயங்கள், இது 2ம் மிக மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். நாமல் ராஜபக்ஷ அவருடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவருடைய ட்விட்டர் தளத்தில் அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சொன்னால், அதுலேயும் அதை ஒரு மட்டும் டெய்லி மிரலும் அது சார்ந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களுக்கு நாம் விடுக்கிற சவால் என்னென்னா, தங்களுடைய பிரச்சார கூட்டங்களையும் பிரச்சார டைம்லையும் அவர் சொன்ன விஷயம், உகண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பணங்கள், இங்கேருந்து நிறைய சொத்துக்கள், நிறைய பணம் உகண்டாவில் கொண்டு வைப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வருவோம். அது கொண்டு போனவர்கள் யார் என்பதையும் விசாரணை செய்து அவர்களை சட்டத்து முன் நிறுத்துவோம். இது எங்களுடைய ஆட்சியில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எனவே அந்த விஷயத்தில் நான் ஒரு சவால் விடுறேன். அவரை அந்த விசாரணைகளை மேற்கொண்டு உரிய ஆதாரங்களை மேற்கொண்டு அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை இங்கே கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு அளவான ஒரு விஷயத்தை அவருடைய ட்விட்டர் தளம் மூலமாக சொல்லியிருக்காரு. இது டெய்லி மிரர்லையும் ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இது பார்க்குறத அளவை பார்த்தா வருகின்ற நாட்களில் பெரிய அளவான கருத்து மோதல்கள் அல்லது நிறைய, அதாவது அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய பிரச்சார மேடையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குதா, அது தொடர்பாக ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள், இதை நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க செய்யவில்லை என்ற ஒரு பல விஷயங்கள் கூட அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் இருக்கலாம். எல்லாம் தேர்தல் வரப்போகிற காலம், வேட்பு மனு தாக்கல் இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு சொல்லப்படுது. මේ මහජනයාගේ ධනය හොරක් කර ඔක්කොම පවර ගන්නවා. උගන්ඩාවේ ධනය පවරා ගන්න පුළුවන්කම තිබෙන්නේ අදූෂිත දේශපාලන ව්‍යාපාරයක් වටා ඒක රාජ්‍ය පමණයි. අපෙන් හොරකම් කරපු සල්ලි දැන් තියෙනවා උගන්ඩාවේ. අපිට ඒව ගන්න ඕනේ නැද්ද? இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது இப்போ இருக்கிற அரசாங்கம், ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு மிக மிக முக்கியமானது. காரணம்னு சொன்னால், இப்போ 3 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையை அமைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அமைச்சரவையில் 28 அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 28 பேரும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வருவாங்க, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் 28 பேர் வாரது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் பெரும்பான்மையோடு தனியொரு கட்சியாக ஆட்சி அமைக்கிறதுக்கே பார்க்குறாங்க. அந்த ஆட்சி அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னா, 113 ஆசனங்கள் பெறணும் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. அப்பதான் வேற எந்த கட்சியோடு கூட்டு சேராம தனியா தேசிய மக்கள் சக்தி மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். தப்பித்தவரை இந்த 113 ஆசனங்கள் பெற முடியாமல் போனால் எந்த பக்கமா இருந்து
கட்சி தாவல்கள் நடக்கும். யாரை வந்து உள்வாங்குவாங்கன்ற கேள்வி இப்போது எல்லாருக்கும் இருக்குது. காரணம்னு சொன்னால் நிறைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அது கடைசி நேரத்தில் எந்த மாதிரி ஆக போகணும்னு தெரியல. இப்போவே நிறைய கட்சிகள் பிரிஞ்சுட்டாங்க. மக்கள் மத்தியில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னா, என்னதான் பழையவங்க கேட்டாலும் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டாலும் புதியவர்களுக்கே வாக்களிக்கணும், புதியவர்களே கொண்டு வரணும் அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுவும் தேசிய மக்கள் சக்தியில் யாரு கேட்டாலும் வாக்களிப்போம் அப்படின்ற அளவுலே மக்கள் இப்போ இருக்காங்க. அந்த அளவில் இருக்கும்போது என்னதான் தமிழ் கட்சிகள் பிரிந்தோ அல்லது ஒன்றாக இருந்தோ வாக்கு கேட்டாலும் புதியவர்களே அதுக்குள்ள உள்வாங்க விட்டால் பழையவர்களே கேட்பாங்கன்னா நிறைய தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் முஸ்லீம் சிங்கள அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடியத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி, அதாவது இப்போ இருக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கட்சியில் வாக்கு கேட்குறவங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கீங்களா? அல்லது இப்போ இருக்கிற தமிழ் முஸ்லீம் கட்சிகள் வந்து புதியவர்களை களமிறக்கினால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பீங்களா? இல்லை பழையவருக்கு தான் வாக்களிக்க போறீங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.